இல்ல அங்க அந்த பணத்தை எல்லாம் வச்சு எரிப்பாங்கல்ல, அங்க இருக்கிற அந்த ஆளுகளோட சேர்ந்து அவங்க பணத்தை எல்லாம் எரிச்ச அப்புறம் அந்த பணத்தை எடுத்து வச்சு திம்பாங்க. நான் திங்க மாட்டேன்னு அவங்க எல்லாம் திம்பாங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு ஓரமா கதையெல்லாம் அலக்காது. என்ன, நானும் காசிக்கு போயிருக்கேன், அப்படி எல்லாம் இல்லப்பா. ஏண்டி ரேணுகா, உங்க மாமியா காசுக்கே போகல போல இருக்கு. காசின்னு சொல்லி எங்கேயோ கூட்டிட்டு போய் ஏமாத்திருக்காங்க. அப்ப நீ மட்டும் காசுக்கு போனியா? போலீஸ் வந்திருக்கு. இது போலீஸா? ஏய் எதுக்கு நீ பயப்படுற? இப்பதான் காய்ச்சறதை விட்டுட்டுல உட்காரு. ஆமால, இருந்தாலும் மாமா இப்பதான் சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள பெரிய ஆப்பா வந்து நிக்குத. ஏண்டி சனனி, என்னடி பண்ணி தொலைச்ச? பொறுக்க முடியாம போன போட்டு போலீஸ வர சொல்லிட்டியா? ஐயா நாச்சியப்பா, உங்க மக அடிக்கிற கூத்து தாங்க முடியலையா? ஏமா சும்மா புலம்பிட்டு இருக்க? யாரும் வந்து ஒண்ணு கிழிக்க முடியாது. நீ அமைதியா இரு, நாங்க பாத்துக்கிறோம். சார் இருங்க 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 இருங்க. இது வீடுக்குள்ள வரீங்க? ஏன் பூஜை நடக்கிற விஷயம் தெரியாதா உங்களுக்கு? அதெல்லாம் உங்களோட நம்பிக்கை, அதை நாங்க மதிக்கிறோம். அதுக்காக எங்க வேலையை நாங்க செய்யாம இருக்க முடியாதுல்ல. சரி, அதெல்லாம் செய்யலாம் சார். நீங்க முதல்ல போய் பூஜை கட்டிட்டு வாங்க போ. சார் என்ன பேசுறீங்க? லாயர் கோர்ட்ல பேசி அப்ரூவல் வாங்கி எல்லாரும் ஓகே சொல்லி தான் பரோல்ல வந்திருக்காரு மாமா. நீங்க என்னடானா வார வீட்டுக்கு வந்து நிக்கிறீங்க. ஒரு வாட்டி கோர்ட்ல கேஸ் விழுந்துச்சுன்னா இப்படிதான் பண்ணுவீங்களா? என்ன மீறி எங்க மாமாவை யாராலையும் நெருங்க முடியாது சார். என் உயிரே போனாலும் மாமாவை இங்க இருந்து உங்களால கூட்டு போக முடியாது. போலீஸ் அராஜகம் ஒழிக. குணசேகரன் என்ன சார் இத பாருங்க சார், நீங்க நினைச்சபடி எங்க அண்ணனை கூட்டு போறதெல்லாம் நடக்காத விஷயம். எதுக்கு அவரை கூட்டு போனோம்? கிளம்புங்க சார், முதல்ல போங்க போலீஸ். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நாங்க வந்தது குணசேகரன் சார் பரோல் விஷயமா விசாரிக்கதான். அதுக்காக இந்த நேரத்துல தான் வந்து தொல்லை பண்ணுவீங்களா சார்? அது உங்க பிரச்சனை சார். எங்க கடமையை நாங்க செய்ய வந்திருக்கோம். சும்மா ஆர்குமெண்ட்லாம் பண்ணாதீங்க சார். யார் சார் ஆர்குமெண்ட் பண்ணா? யார் ஆர்குமெண்ட் பண்ணா? ஏய் இருங்கப்பா, என்னப்பா பிரச்சனை? சார் பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல சார். பிரச்சனை இல்லாம இருக்கான்னு பார்க்க வந்தோம். பரோல் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல, ஆர்டர் வந்திருக்கு. ஆனா இந்த கேஸ்ல ஏற்கனவே உங்க மேல சந்தேகம் வந்து அது ஜட்ஜு முன்னால விசாரணைக்கு போனதால அவங்க என்ன கண்காணிக்க சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காங்க. உங்க வீட்ல பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு விசாரிச்சு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். மத்தபடி நீங்க வந்தது எங்க அண்ணனை கூட்டிட்டு போகல. இல்ல சார். எங்க நீங்க இங்க வர்றதாங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. எங்க குடும்பத்துல எந்த சிக்கலும் கிடையாதுங்க. அது நீங்க சொன்னா மட்டும் பத்தாது, உங்க வீட்டு மருமகளுங்க சொல்லணும். கொஞ்சம் அவங்கள சொல்ல சொல்லுங்க. ரேணுகா சொல்லு. என்ன வாய பார்த்துட்டு நிக்கிறீங்க? சொல்லுங்க. என்ன மேடம், பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? சொல்லுங்க மேடம். ஏங்க, இது கேட்க உங்களுக்கு இன்னைக்கு தான் நாள் கிடைச்சதா? எங்க அண்ணனுக்கு நீங்க மணி விழாங்க, இப்போ வந்து விசாரணை வெங்காயம்னு பேசிக்கிட்டு. வார்த்தையை விடாதீங்க தம்பி. உங்க வீட்டுல விசேஷம்னா ஊர்ல இருக்கிறவங்களாம் வேலை செய்யக்கூடாதா? எனக்கு இன்னைக்கு தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னு ஆர்டர் வந்திருக்கு, அதான் வந்தேன். இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏங்க சொந்த பதெல்லாம் வந்திருக்காங்க, இப்படி நடு வீட்டுல வந்து பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. வீட்டுல ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படியாவது பண்ணுவீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் வெளில போங்க. எதுவாக இருந்தாலும் நாங்க வெளியில வந்து பேசுறோம். போங்க சார். போலீஸ்னா சும்மா நினைச்சீங்களா? இல்ல நீங்க வச்ச வேலைக்காரங்க நினைச்சீங்களா? பிரச்சனைனா ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வாங்க வாங்கன்னு உயிரை வாங்க வேண்டியது. நேர்ல வந்தா வெளியே நில்லு, சைட்ல நில்லுன்றீங்க. இங்க பாருங்க சார், எனக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு சார்.
என் வேலைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அது அவமானப்படுத்துற மாதிரி பேசினா தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். என்னங்க நீங்க ஏங்க, ஓவரா என்னங்க? பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப பேசிட்டே இருக்கீங்க. நானும் என்ன பண்ண முடியும் உங்களால? பாத்துக்கிறேன். பேசிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. இருக்காங்கல்ல என்ன எல்லாரும். பண்றீங்க? பார்க்கலாங்க. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. இன்னும் பூஜை நடக்காது, அது இதுன்னு தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. பேசாம இருங்க. நீங்க தான் ஓவரா நீங்க பேசிட்டு தான் இருக்கீங்க. ஓவரா பேசுறீங்க. என்னங்க அவர் பாட்டு பேசிட்டே இருங்கப்பா, இருக்காரு. இருப்பா. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதப்பா. ஆ? பிரச்சனை பண்ணாம இருங்கன்னு சார். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஆ? மருமகளுக்கு சொல்லணும், அவ்வளவுதானே? ஆமா சார். ஏமா சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைல்லம்மா? சார் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஆ? மருமகளுக்கு சொல்லணும், அவ்வளவுதானே? ஆமா சார். ஏமா சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைல்லம்மா? இல்ல சார், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகேம்மா. போதுமா சார்? போதுமா? போங்க. சொன்னா மட்டும் பத்தாதுங்க, சைன் பண்ணி தரணும். கொடுப்பாத சைன் வாங்க. இந்தா, ஏய், கையெழுத்து வாங்கி கொடுறேன். உங்களால நல்ல நேரமே போயிரும் போல இருக்கு சார். எந்த நேரத்தில் வரணும்னு தெரியல உங்களுக்கு. எப்பா சக்தி, ஈசி வெட்டிக்கிட்டையும் வாங்கிட்டு வாப்போ. போப்பா. என்ன ஜான்சி ராணி, ஐயா, என்ன கொஞ்ச நாளா ஆளைய காணோம்? காசிக்கு போயிருந்தேன் சார். காய்ச்ச போயிருந்தியா? இல்ல சார், காய்ச்சறதுக்கு இல்ல, காசிக்கு போயிருந்தேன். வடநாடு வடநாடு. ஓஹோ, எப்படியோ திருந்தனா சரிதான். சரிங்க, இப்ப நான் பெரிய ஆன்மீகவாதி ஆயிட்டேன்.